நேற்றிரவே எனக்கு ஒரு இன்கொயரி கால்னு வந்திருந்துச்சு. அதில அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ற பெர்சன் ஒருத்தர் பேசியிருந்தார். அப்ப அவர் சொன்னாரு, "நான் ரொம்ப காலமாவே லா ஆஃப் அட்ராக்ஷன் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். சில பேசிக்கான தியான முறைமைகள் கூட நான் இப்ப செஞ்சுட்ருக்கேன். எண்ணங்கள் எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருந்தா வாழ்க்கை மாறிடும்னு சொன்னாங்க. பட் என்னோட எண்ணங்கள்ல நான் நல்ல விஷயங்கள நினைச்சுட்டு இருந்தா கூட, என் லைஃப்ல பெருசா எந்த மாற்றமுமே வரல. பிசினஸ் அதே மாரி தான் இருக்கு. எனக்கு வர்ற கிளையண்ட் அதே மாரி தான் இருக்காங்க. ஸோ எண்ணங்கள் நல்ல மாரி இருக்கிறதால, கொஞ்சம் எனக்குள்ள பாசிட்டிவா ஃபீலா இருக்கே தவிர, மத்தபடி என் வாழ்க்கையில எதுவுமே மாறலன்னு சொல்லியிருந்தாரு. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், "உங்களோட வயசு எத்தன?" அப்ப அவரு சொல்லியிருந்தாரு, "எனக்கு ஒரு 42 வயசு இப்ப இருக்கும்னு" சொன்னாரு. அப்ப ஒரு 42 வயசுன்னா, ஒரு 38 வருஷமா நீங்க ஒரு லைஃப் ஒண்ணு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களோட நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த லைஃப்ப வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்குன்னு சில பழக்கவழக்கங்கள் இருக்கு. உங்களோட அனுபவங்களுக்கு ஏற்ற முடிவுகள் எடுக்கிற திறன் இருக்குது. இந்த ஓன் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சடனா ஒரு வீடியோ பார்த்தோ, இல்லன்னா இன்னையிலேருந்து நான் மாறப்போறேன்னு நினைச்சிட்டாலோ, அது மாறப்போறது கிடையாது. அப்ப இங்க உங்களோட பிசினஸ் சக்சஸ் ஆகுறதுக்கு, உங்கள்ல வர வேண்டிய மாற்றம் எங்கிருந்து வரணும்னா, முதல்ல உங்களோட எண்ணங்கள் மாறணும். 2வது உங்களோட உடல் மொழி மாறணும். உங்களோட வார்த்தைகள் மாறணும். இந்த பழக்கவழக்கங்கள்ன்றது இத்தனை ஆண்டு காலமா நீங்க காவிட்டு வந்தது. சடனா நீங்க மாற நினைச்சா கூட, இந்த 3 விஷயங்களும் என்ன ப்ரீவியஸா உங்க மைண்டுக்குள்ள போட்டீங்களோ, இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்களோ, என்ன விஷயம் கத்துக்கொண்டீங்களோ, அதுதான் அங்க ரிப்பீட்டடா மாறும். இப்ப நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அதே பேட்டர்ன ஃபாலோ பண்ணிட்டு, நான் மாறிட்டேனே ஏன் மாறலன்னு கேட்குறீங்க. உங்களோட அலைவரிசை எப்ப மாறும்னா, அது இந்த 3 விஷயங்களும் உங்க கண்ட்ரோலுக்கு வரும்போது தான். உங்களோட ஹேபிட்ஸ் உங்களோட கண்ட்ரோலுக்கு வரும்போது மட்டும் தான். இங்க அலைவரிசை மாறினா மட்டும்தான் உங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒன்று சேஞ்ச் ஆகும். இப்போ நீங்க எண்ணங்கள்ல சில விஷயங்கள மாற்றத்தை கொண்டு வந்துட்டு, நான் மாறிட்டேன். இப்போ என் லைஃப்ல ஏதாவது ஒரு மாற்றம் வந்துருமேன்னு எதிர்பார்த்தீங்களா இருந்தா, அது வராது. ஏன்னா, இங்க உண்மையிலேயே நீங்க எந்த வகையிலும் மாறிடல.